டே ஒரே ஒரு ரவுண்டு சைக்கிள் குடுறா, போயிட்டு வந்து தரேன். ஓடி எங்க அப்பா திட்டுவாரு. என்னடி ஒரு மாதிரி சோகமா வர? ஒன்றும் இல்லைம்மா. சரி போய் படிடி, நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல. அன்பு நண்பன் எழிலனுக்கு வணக்கம். நான் நலம், நீயும் உன் குடும்பத்தினரும் நலமா? சென்ற ஆண்டு வரை நாம் ஒரே பள்ளியில் ஒன்றாக படித்து வந்தோம். இந்த ஆண்டு என் தந்தையின் பணிமாறுதல் காரணமாக எங்கள் சொந்த ஊருக்கு வந்துவிட்டோம். வரும் கோடை விடுமுறையில் எங்கள் ஊராகிய திருநெல்வேலிக்கு நீ வர வேண்டும் என்று அவர்களால் இரண்டாவது தலைநகரமாக திருநெல்வேலி விளங்கியது. அப்பா, என்னடா பட்டு படிச்சுட்டு இருக்கீங்களா? அப்பா உருட குட்டிமா. அப்பா எங்க ஸ்கூல்ல கிளாஸ் லீடரா போட்டிருக்காங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கிளாஸ் தட்டினாங்கப்பா. சூப்பரா குட்டிமா, சூப்பரா. வந்தவொடனே பொண்ணு பக்கத்துல உட்காந்துட்டீங்களா? எந்திரிச்சு வாங்கப்பா, கை கால் கழுவுவீங்க. வரமா. சரிம்மா காஜா குட்டி, அப்பா கை கட்டுறேன்ட்டா. அப்பா என்னம்மா குட்டி? ஒன்றும் இல்லப்பா. என்னம்மா குட்டி சொல்லுமா. அப்பா, நான் இந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா எனக்கு சைக்கிள் வாங்கி தரீங்களாப்பா? ஏடி குட்டி சைக்கிள் பண்ண கண்டிப்பா வாங்கி தரேன் குட்டி. சரிப்பா. ஏங்க எந்திரிச்சு வாங்க. வாங்க. ஏமா அழுகுற? என்னமா ஆச்சு? நான் தாங்க அடிச்சேன் அவளை. ஏண்டி புள்ளியாச்சா? பிள்ளை அடிக்காம என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் எடுப்பா. இந்த தடவை எத்தனை ரேங்க் எடுத்திருக்கான்னு தெரியுமா? 13வது ரேங்க் போயிருக்கா அவ. இந்த லட்சத்துல நீங்க சைக்கிள் வேற வாங்கி தரேன் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா. இதுக்காக நம்ம அவளை கடனோடனே வாங்கி ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிட்டு இருக்கோம். ஏமா என்னாச்சு? ஒழுங்கா படிக்கலையா? இல்லப்பா, நல்லாதான் படிச்சேன்ப்பா. அம்மா என்ன திட்டிச்சா? இல்லப்பா. ஸ்கூல்ல என்ன பிரச்சனையா? இல்லப்பா. ஏம்மா ஏதோ அப்பா கிட்ட சொல்ல மாட்டியா? ஒன்றும் இல்லப்பா. சொல்லனா அப்பா பேச மாட்டேன். இல்லப்பா, நான் சொல்லிடுறேன். எதா இருந்தாலும் அழாம சொல்லுமா. சரிப்பா. அன்னைக்கு உங்ககிட்ட நான் சைக்கிள் கேட்டேன்ல. ஆமா. அன்னைக்கு நீங்களும் அம்மாவும் கிச்சன்ல பேசுனது கேட்டேன்ப்பா. ஏன்பா பொண்ணு கேட்டோடனே சைக்கிள் வாங்கி தரேன்றீங்க? ஏன்னா என்னப்பா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? 2 மாசமா வாடகை தரல, இந்த மாசம் கடன்காரங்களுக்கு வட்டி கட்டணும், அவளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அவ்வளோ ஈஸியா வாங்கி தரேன்னு சொல்றீங்க? பரவாயில்லம்மா, நான் ஓட்டி செஞ்சதை பார்க்குறேன். ஏதோ ஓட்டி சரிங்களா? விளையாடுறீங்களாங்க? இப்போதானே உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்தேன் நான். டாக்டர் வேற எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. உடம்பு முடியல உங்களுக்கு, இதில் ஓட்டி வேற செய்ய போறீங்களா? ஏய், குழந்தை ஏமாந்துட மாட்டானா? அவள் ஏமாந்துட்டான்னு பார்த்தா ஆகுமாப்பா? நான் அவளை ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன்ப்பா.
அப்பா எனக்காக சைக்கிள் வாங்க கஷ்டப்பட போறீங்கன்னு சொல்லிட்டு தான் எக்ஸாம்ல தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்சர் கூட எழுதலப்பா. அப்பா அன்னைக்கே நான் சொல்லியிருப்பேன்ப்பா, சைக்கிள் வேணாம் சொல்லிட்டு நீங்க கஷ்டப்பட போறீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலப்பா. எக்ஸாம்ல ரேங்க் கம்மியா எடுத்தா தானே சைக்கிள் வாங்கி தர மாட்டீங்க, அதனாலதான் அப்படி பண்ணப்பா. அப்பா நீங்க கேட்டதுனாலதான்ப்பா சொன்னேன். சாரிப்பா, என் கூட பேசாத மட்டும் இருந்துடாதீங்கப்பா. என்னப்பா இது? எப்படியோ பஸ் ஸ்டாண்ட்ல தெரியும், அதனால உங்களுக்கு சைக்கிள் வேணும். நீ பஸ் ஸ்டாண்ட்ல ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூப்பா. மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை.